You know who I am, PNG, எல்லாம் வித்தாரம் திரு பேங்க் பேலன்ஸ் கோடி மாடி வீடு எல்லாம் இருக்கும். எப்ப வெளியும் எப்ப மேக்கப் பண்ணலாம், எப்ப இந்த விழாவுக்கு போகலாம். மேரி எந்த சாரி கொடுக்குற அதான் அண்டு கல்யாணம். வேறக்குள்ள கொஞ்சம் துணை கதைக்கக்கூடிய பேசக்கூடிய அங்கீகாரங்களா என்ன வடிவாத்திலே பேருக்கு இல்லை. நல்ல அருமையான ஒரு பேர், உள்ளத்தின் குரல். கதாநாயகன் அல்லது கதாநாயகி என்று சொல்லப்படுபவர் இவரே தான். இரைச்சல் மிகுந்த உலகத்தில் நிம்மதியை காண்பது அப்படி, உள்ளத்தின் பிரேமராமத். இரைச்சலை நீக்களுக்கு உள்ளத்தின் குரலை கேட்க வேண்டாம். சரி, சாப்பிட்ட க்ளோஸ் முடி வைக்கலாமா? சங்கடமான நிலைமைகள்ல அல்லாத இந்த உலகத்துல நடக்கிற பிரச்சனைகள் நடக்கும் பொழுது இந்த புத்தகத்துல அதற்குரிய விடை இருக்குது. இந்த மெசேஜ் எல்லாரும் சேரணும்ன்றதுக்காக தான் நான் இந்த புத்தகத்தை இந்த கனடா முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்தேன். இட்ஸ் பியூர்லி a heartfelt wish that people get the message. இவர்களுடன் தொடர்பு நீங்கள் பெற்றுக்கொண்டால் இந்த அரிய பொக்கிஷம் உங்களோட கைகளிலே இருக்கும். Everyone is welcome to come and see. வந்து பாருங்க, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பொதுவாக தமிழருடைய முன்னிஞ்ச யாரையும் குறை சொல்ல சொல்லவில்லை. 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பம்னா 7 மணிக்கும் தொடங்குவாங்க. அப்படி அவர்கள் சரியா 7 மணிக்குள்ள இந்த 7 மணிக்கு தருவாங்க. ஜஸ்ட் இது ஒரு மேஜிக்கல் ஜேர்னியா தான் நான் சொல்லுவேன். புத்தகம் மேஜிக். சிறப்பு சிறப்பு சிறப்பு. இந்த சட்டத்தினுடைய வாழ்க்கையை ஒரு அடையாளமாக தெரியும். நான் சொல்ல தெரியாது. தேங்க்யூ. வெரி குட். முன்னி சொல்லுங்க. ஜனவரி 26 சண்டே, தை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இந்த மாதம் இந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை. வானொலிக்கருகே வாஞ்சியோடு காத்திருக்கும் நேய நெஞ்சங்களே, கலிக நேரம் 7 மணி. இன்று ஒரு சிறப்பு சந்திப்பிற்காக எங்கள் மத்தியில் மிக புகழ்பூத்த மூவர் கலிகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். பாரதி அழகாக சொல்லுவார், மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. நல்ல மாதவம் செய்வது மட்டுமல்ல, மக்கள் சேவையையும் செய்து மக்கள் மத்தியிலே நிலையான பெயரோடும் புகழோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய ஜாசப் சின்னத்துறை அவர்கள், பிரபல சட்டத்தரணி அவர்கள், அதே போன்று பவானி விசாக பெருமாள் அவர்கள், உங்களுக்கு அவரையும் நன்கு தெரியும். அடுத்தவர் ஜானகி பேராயர். இந்த பேராயர் என்ற பெயர் கேட்டாலே வடபகுதியில் அறியாதவர்கள் இருக்க முடியாது. அத்தனை புகழ்பூத்தவர்கள் மூவர் இங்கே வந்து ஒரு நல்ல நோக்கத்தொரு எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவது என்பது இழுக்கின்றான் வள்ளுவன். அந்த வகையிலே ஒரு நல்ல முயற்சிக்காக, நல்ல ஒரு தேவைக்காக இன்று எங்களை கலிகத்திலே சந்திப்பதற்கு வந்திருக்கிறார். மூவருக்கும் இனிய இங்கிதமான மாலை வணக்கம். சரி, நிகழ்ச்சியை நாங்கள் சகோதரி பவானி விசாக பெருமாளுடன் ஆரம்பிக்கலாம். வேறக்குள்ள கொஞ்சம் துணை கதைக்கக்கூடிய பேசக்கூடிய அங்கீகாரங்களா என்ன வடிவாத்திலே பேருக்கு இல்லை. ஆகவே வணக்கம் பவானி விசாக பெருமாள் அவர்களே. வணக்கம் யுகம் நேர்களே. இந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி தந்த கணபதி ரவீந்திரன் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நல்ல அருமையான ஒரு பேர், உள்ளத்தின் குரல். உள்ளத்தில் ஒளி உண்டாயின் உலகம் எல்லாமே வெளிச்சமாயிரும். உள்ளம் இருந்திருந்தா எல்லாமே இருந்திருந்தோம். உள்ளத்தின் குரலாக ஒரு அருமையான நூலை நீங்கள் கைவசம் வைத்திருக்கிறீர்கள். இந்த நூல் பற்றி இந்த எங்களுடைய யுகம் வானொலி, யுகம் தொலைக்காட்சி, யுகம் முகநூல், யுகம் டிக்டாக், ஃபேஸ்புக் அனைத்து ஊடகங்களோட நாங்கள் இதை ஒளிபரப்பு செய்கிறோம். இதை பார்த்து கொள்ளுங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க, அதாவது உள்ளத்தின் குரல், அந்த நூலை பற்றி சொல்லுங்க. இன்றைய சிறப்பு சந்திப்பு, இந்த இன்டர்வியூல கதாநாயகன் அல்லது கதாநாயகி என்று சொல்லப்படுபவர் இவரே தான். இரைச்சல் மிகுந்த உலகத்தில் நிம்மதியை காண்பது அப்படி, உள்ளத்தின் பிரேமராமத். சோ இந்த மீண்டும் அழகா காட்டுகள் எங்களுடைய பார்த்து கொண்ட உறவுகள் அதை பார்க்க வேண்டும். இரைச்சல் மிகுந்த உலகத்தில் நிம்மதியை காண்பது எப்படி, உள்ளத்தின் குரல், பிரேமராமத். சோ இந்த அழகான புத்தகம் என்ற கையில் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த புத்தகத்தின் பெயர் மிகவும் வேறுபட்டதாக ஆழமான என்ன சிந்திக்க வைத்த ஒரு தலைப்பாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இது ஒரு விசித்திரமான ஒரு எண்ண ஓட்டத்தை எனக்கு தந்த இந்த புத்தகத்தை பார்க்கின்ற ஒரு தலைப்பு மட்டுமே.
நான் கதைப்பது உள்ளுக்கு இன்னும் போகவில்லை. தலைப்பு மட்டுமே என்னை ஒரு தூண்டிவிட்ட ஒரு விடயம். என்னது பட்டப்படிப்பு காலத்தில் பரீட்சையில் நாங்கள் தயாராகின்ற போது எங்களுக்கு சொல்லப்பட்ட நிறைய விடயங்கள் என்னன்னு சொன்னா, முதல் கேள்வியை வடிவாக பாருங்கள், நுணுக்கமாக கேள்வியை திரும்ப திரும்ப வாசிங்கள், கேள்வியை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. 2வது சொல்வார்கள், அந்த வினாக்குள்ளேயே விடை இருக்கும். சோ அங்க இங்க போகாம அதுக்குள்ளேயே நீங்க நிக்கணும் என்றால் அந்த வினாக்குள்ள விடை இருக்கும், அதை திரும்பி பார்த்துக் கொள்ளுங்கள். 3வது சொல்வார்கள், தொடக்கமும் முடிவும் அந்த வினாக்குள்ள நிக்க வேணும். நீங்க இடைக்குள்ள என்ன வெளியே கொண்டு போனாலும் தொடக்கமும் அந்த முடிவும் மார்க்ஸ் போடுறத கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் இல்லையா? சோ அந்த வகையில நான் இந்த புத்தகத்தை பாக்குற போது இரைச்சல் மிகுந்த உலகத்தில் நிம்மதியை காண்பது எப்படி ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அப்ப இதுக்கு விடை இருக்கின்றா? ஆமா, நிச்சயமான விடையும் இருக்கின்றது இல்லையா? இரைச்சலை விளக்கி விடுங்க. அப்ப விஷயம் முடிஞ்சதான்டா இல்ல என்ற திரும்பி பாக்குற போது இரைச்சல் மிகுந்த உலகத்தின் நிம்மதியை காண்பது எப்படி உள்ளத்தின் குரல் என்று இங்க திரும்ப போடுகின்றார். அப்ப முழுமையான இந்த கேள்விக்கு திரும்ப திரும்ப முழுமையான பதிலையும் தருகின்றார் இல்லையா? அது எனக்கு பார்க்கின்ற போது என்ன இப்படி சாதாரணமா தலைப்பு இந்த அளவு வித்தியாசமாக இவ்வளவு தூரம் ஒரு தூண்டுதலை தரக்கூடிய மாதிரி அமைவது நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். எனக்கு அந்த தலைப்பு எனக்கு வித்தியாசமாக இருக்கின்றது. சோ இரைச்சலை நீக்கிவிட்டால் சரி, நிம்மதியை காணலாம். அப்ப உள்ளத்தின் குரல் அங்கே இருந்து வருகின்றது. அது என்ன உள்ளத்தின் குரல்? அப்ப அந்த சொல்லுகின்ற போது நிம்மதியை காண்பதற்கு இரைச்சலை நீக்க வேண்டும், இரைச்சலை நீக்குவதற்கு உள்ளத்தின் குரலை கேட்க வேண்டும். சரி, சாப்டர் க்ளோஸ். முடி வைக்கலாமா? இவ்வளவு பெரிய புத்தகமும் இவ்வளவு சொல்லுதுன்னு சொன்னா நிச்சயமாக இதுதான் உலகத்துக்கு தேவையான ஒன்று. எப்படி, எங்கே, எப்படி, எதனால், எதை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு ஊந்துதல் வேணும், எங்களுக்கு ஒரு ஆர்வம் வேணும். அதே போல அதை செய்து படிக்கிற போது விலகிக் கொள்ள வேண்டும். பெரிய ஆழமான விஷயம் இது. சாதாரணமா நாங்க அட்டையை பார்த்து சொல்லிவிட்டோம், ஆனா இது ஒரு ஆழமான விடயம். எப்படி கொண்டு போகின்றார்ன்ற போதுதான் ஒரு அத மிகவும் ஆழமாக கருத்தா இருந்தாலும் இந்த புத்தகம் மிகவும் தெளிவாக சிறிய சிறிய என்ன சொல்றது, அறிவு கூடினவர்கள் சொல்லுவோம், அல்லது அனுபவம் கூடினவர்கள் சொல்லுவோம், அனுபவம் ஏதோ எந்த வகையில நாங்க மட்டப்படுத்தினாலும் எல்லோரையுமே சென்றடையக்கூடிய ஒரு புத்தகமாக நான் பார்க்கின்றேன், நான் படித்த வரைக்கும். அதுல சொல்லுகின்ற பொதுவான ஒரு புத்தகம், பொதுவான புத்தகம். இது சாதி மதம் கடந்து கலாச்சாரம் கடந்து நான் நினைக்கிற இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இதனுடைய மூல நூல் இதுதான். How to find your peace in a noisy world, hear yourself, பிரேம் ராவத். இதுதான் அந்த மூல நூல். இது நான் நினைக்கிறேன் 22 மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது, இன்க்ளூடிங் அரபிக். அது ஹிந்தியில மொழிபெயர்த்த போது 1,40,000 பேருக்கிட்ட இன் பர்சன் கலந்து கொண்டாங்க. அது வேர்ல்ட் ரெக்கார்ட். இந்த புத்தகமும் நியூயார்க் டைம்ஸ்ல பெஸ்ட் செல்லர் புக். சோ இதுக்கு வாசிக்கிறதுக்கு நாங்கள் உள்ளுக்கு போக முடியுமே நிறைய காரணம் எங்களை தோன்றுகின்றது. அது என்ன புத்தகம் இது, நாங்கள் வேண்டி பார்க்க வேண்டும்ன்றது நாங்கள் நிறைய நேரம் போகாமல் நிறைய பயணிக்காமலே எங்களை கொண்டு போகிறோம்னு சொல்லலாம். சோ மேலும் தான் சொல்றதா இருந்தால் இந்த புத்தகத்தை நாங்கள் இரைச்சல் அல்லது என்னோட கதைக்கு என்னது இரைச்சல் என்ற போது நாங்கள் எங்க விளங்காம இருக்கலாம், சத்தமா இருக்கும், அல்லது எங்களால காது கொடுத்து இருக்கலாம். ஆனா இதுல சொல்லுகின்ற சத்தம் என்ற விடையை நான் விளங்கி கொண்ட முறையில, இந்த புத்தகத்தை படித்தவள் என்ற முறையில நான் சொல்வதா இருந்தால் பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், இந்த மாதிரி விடயங்கள் தான் இந்த இரைச்சல் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த இரைச்சல்களை நாங்கள் தாண்டி இந்த புத்தகங்களுக்கு கொண்டு போறதுக்கு இந்த புத்தகம் எங்களோட கையில அழகாக மலர்கின்றது. இந்த விடயங்களே புத்தகம் முழுக்க ஒவ்வொரு பரிமாணத்திலும் மேற்கோள்கள், சிறுகதைகள், வாழ்க்கை யதார்த்தங்களோடு எழுத்துக்களை தாண்டி உணர்வோடு இந்த புத்தகம் எங்களை உள்ளத்துக்குள் பயணிக்கின்றது. சோ அதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மிச்சம் நாங்க தொடர்ந்து கொண்டு போகலாம். அருமையான ஒரு விளக்கம் தந்திருந்தீர்கள். இப்பொழுது பொதுவாக நான் யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லல, பின்னர் கொண்டாடி அதிகமான பெண்கள் எல்லாம் மேக்கப் பண்ணிக்கொண்டு ஏதோ ஒரு விழா இருக்கும், எங்கேயாவது இப்படியாவது சுற்றி சந்திக்கிறோம். ஆனால் அன்பு சகோதரி, அருமை சகோதரி யசோ சின்னத்துறையோட பெரும்பாலும் இப்படி பப்ளிக் இடங்களில் பொது இடங்களில் நாங்கள் பார்ப்பது மிக அரிதாக இருக்கும். தன்னைத்தானே அடக்கி கொண்டு தனக்குள்ள ஒரு தனி உலகத்தை ரசித்துக் கொண்டு ஒரு அருமையான அம்மாவாக நல்ல ஒரு சமூக சேவையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களிடம் ஒரு கேள்வி, இந்த புத்தகம் உங்களை எப்படி ஈர்த்து கொண்டது? எந்த வகையில நீங்கள் இந்த புத்தகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள்?
ஆமா, நன்றி. இந்த புத்தக வெளியீடு என்றுதான் நாங்கள் அதை சொல்லுறோம். ஆனால் உண்மையில இது ஒரு தனித்துவமான புத்தக வெளியீடு. இந்த வழக்கமாக புத்தக வெளியீடு என்று சொல்லும் பொழுது அது நூலாசிரியரை அறிமுகப்படுத்துவதற்கும் நூலாசிரியர் எழுதிய விடயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் அதே நேரம் இந்த புத்தகத்தை விற்பனை செய்வதற்குமான நோக்கத்துடன் தான் வழக்கமாக புத்தக வெளியீட்டு விழா நடக்கின்றது. ஆனால் இங்கு நாங்கள் அமைதி எங்களுக்குள்ளே இருக்கின்றது என்ற செய்தியையும் இந்த புத்தகம் வாயிலாக எளிமையான முறையிலே அது சிறிய கதைகள் மூலமாகவும் சிறிய கவிதைகள் மூலமாகவும் மிகவும் எளிமையாக எங்களுக்கு எழுதி வாசிக்க தந்த அந்த செய்தி எல்லோரையும் சென்று அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த புத்தக வெளியீட்டை நடத்துகின்றோம். நீங்க கேட்டீங்க எவ்வாறு எனக்கும் இந்த புத்தகத்துக்கும் தொடர்பு சொல்லி. அமைதி எனக்குள்ளே இருக்கின்றதுன்றது உண்மையா எனக்கு தெரியாது. பல பேரால நாங்க கேட்கலாம். ஆனா எனக்கு தெரிய வந்தது இவருடைய சொற்பொழிவு ஒன்றை நான் 22 வயதிலே கேட்டேன். யாரென்று தெரியாது. ஆனா அந்த சொற்கள் மட்டும் என்னை உண்மையிலே எனக்குள்ள அமைதி இருக்கின்றது என்பதை கண்டுபிடிக்க கூடியதா இருந்தது. அப்ப இவர்களுடைய உரைகளை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்தபடியினாலே இந்த புத்தகம் உள்ளத்தின் குரல் என்ற புத்தகத்தை அறிந்தவுடன் நான் வாசிக்க தொடங்கினேன். ஏனென்றால் எனக்கு அந்த ஆர்வம் இருந்தது. அந்த புத்தகம் மிகவும் தெளிவான ஒரு புத்தகம். அப்ப சங்கடமான நிலைமைகள்ல அல்லாது இந்த உலகத்துல நடக்கிற பிரச்சனைகள் நடக்கும் பொழுது இந்த புத்தகத்துல அதற்குரிய விடை இருக்குது. எவ்வாறு நான் அந்த அமைதியான இடத்தை சென்று அடையலாம் என்பதற்கு இந்த புத்தகத்துல விடை இருக்கின்றது. என்சைக்ளோபீடியா மாதிரி எந்த கேள்விக்கும் இந்த புத்தகத்திலே விடை இருக்கின்றது. இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால், இப்ப நாங்கள் சிலர் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த அமைதி பற்றிய செய்தி தமிழ் மக்களை அடைய வேண்டும் என்ற காரணத்துக்காக நாங்க கொஞ்சம் வாலண்டியர்ஸ் சேர்ந்து தான் இந்த புத்தக வெளியீட்டை செய்வதற்கு யோசித்தோம். உண்மையில அது அந்த ஆயத்தங்கள் செய்யும் பொழுதே ஒரு ஆனந்தம், அந்த அமைதி எங்களிடமிருந்து வெளிப்பட்டதை என்னால் அனுபவிக்க கூடியதாக இருந்தது. தனி மனித முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கும் அதே நேரம் ஒரு மனிதனை இப்பொழுது இருப்பதை விட இன்னும் சிறந்தவனாக ஆக்கக்கூடிய சில விவரங்கள் இந்த புத்தகத்திலே அடக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நான் இந்த நூலாசிரியருக்கு நன்றி கூறுகின்றேன். அருமையா சொன்னீர்கள். அதாவது எங்களுக்கு மனதுக்கு எது பிடிக்கிறதோ அதை தன்பால் ஈர்க்கப்பட்டு நாங்கள் அதில் தொடர்ந்து படிப்போம். உங்களோட 20 வயதுல கேட்டீர்கள், இன்றைக்கு அதை பின்பற்றீங்களா? அவர் ஆணித்தரமான அவருடைய உண்மை சத்தியம் அந்த அவருடைய பேச்சிலே இருந்திருக்கிறது, இடத்திலே இருந்திருக்கிறது, அதான் நீடித்திருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இன்னும் ஒருவரை சந்திக்க போற இன்னொரு சகோதரி, அதாவது அவர் பட்டிய கணக்காளர், எவ்வளவோ பள்ளிகளுக்கு மத்தியிலும் ஒரு தொண்டராக இதில் இந்த குழுவில் இணைந்து சாதித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரி ஜானகி பேராயிரவர் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம், இனிய மாலை வணக்கம் ஜானகி அவர்களே. அருமையான இலக்கிய பெயர். சரி, நீங்கள் எப்படி உங்களுக்கு வேலை பழக்கிறதுக்கு இவ்வளவு காரியங்கள் இருக்கும், இருந்தாலும் இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே ஒரு தொண்டராக இணைந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் ஆக்கம் எப்படி வந்தது? எதனால் எழுந்தது உங்கள் மனதில்? தேங்க்யூ. வணக்கம். இது கோவிட் டைம்ல இந்த இங்கிலீஷ் புக் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அந்த நேரம் வாசிக்க இந்த புக் gave me a lot of hope and solace. So ஆறுதலையும் நம்பிக்கையும் தந்தது. இந்த புத்தகம் படிச்சு போட்டு நான் சொன்னேன், இந்த மெசேஜ் விடாம எல்லாம் போகணும். என்ன மெசேஜ் வச்சுக்கிறாங்க என்றால், இந்த மெசேஜ் என்ன என்றால், சூழ்நிலையில நாங்கள் விக்டிமா இருக்க தேவையில்லை. நாங்கள் ஆக்சுவலி we have inner strength. ஆனந்தம், அமைதி எல்லாம் உங்களுக்கு இருக்கு. We don't have to be a victim. இந்த மெசேஜ் எல்லாரும் சேரணும்ன்றதுக்காகத்தான் நான் இந்த புத்தகத்தை இந்த கனடா முழுக்க
டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்தேன். அதே மாதிரிதான் இந்த உணர்வு, இந்த மெசேஜ் வெளியில போறதுக்கு தான் நான் இவ்வளவு டைமையும் எஃபர்ட்டையும் போட்டு உங்களோட இருந்து கதைக்கிறேன். முதலாவது யான் பெற்ற இன்பம் பெருக, அதுதான் பேசிக் இன்ஸ்டிங்க்ட். நத்திங் எல்ஸ், நோ அதர் எஜெண்டா, நத்திங் டு கெட். It is purely a heartfelt wish that people get the message. Who needs it, just not for one. அதுக்கு தான் மிக அருமையாக அழகாக சொன்னீர்கள். முடிந்தால் நீங்கள் ஆங்கிலத்தில் கூட இதுக்கு பதிலளிக்கலாம். என்ன எல்லா சமூக ஊடகங்கள் வாயிலாக இதை பார்த்துக் கொண்டிருக்கலாம். மற்ற இனத்துடன் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு அருமையான கேள்வி இருக்கிறது. இந்த நூலாசிரியர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த நூலாசிரியர், நான் வழக்கமாக ஒரு நூலை வாசிக்கிறேன்னு சொன்னா முன்னாட்டையும் வாசிப்பேன், பின்னாட்டையும் வாசிட்டு போட்டு நம்பிக்கை. மற்றது அந்த நூலாசிரியர் இந்த அறிமுகத்தை முதல் இன்ட்ரடக்ஷனை பார்ப்பேன். ஆனால் எனக்கு பிரேம் ராவத் தான் இந்த நூலாசிரியர். அவர் சிறிய வயதுல 8-7 வயதிலேயே ஒரு இதை பற்றி பேச ஆரம்பித்தார். அப்ப அந்த நாட்கள்ல மக்கள் நினைத்தது என்னன்னு சொன்னால் அவர் வாயாற்றுறார், பின்னால யாரோ பேசினவங்க இல்ல. ஆனால் இப்ப அண்டில இருந்து 7 வயதுல இருந்து இப்ப மட்டும் தனது வாழ்க்கையே இந்த அமைதி எல்லோரையும் அனுபவிக்கிறதுக்காக இந்த செய்தியை உலகம் முழுவதும் சென்று பேசிக்கொண்டு இருக்கிறார். உண்மையில சொல்ல போனா எத்தனையோ நாடுகள், ஜானகி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ சொல்லுவீங்க, எத்தனையோ நாடுகள்ல இந்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது. 58 வருஷங்களுக்கு மேல ஒரு ஆள் இந்த உலகத்துல நின்று பிடிப்பாரா இருந்தால் அதுதான் இந்த வெற்றிக்கு ஒரு நிச்சயத்தாட்சி, ஒரு காரணம். அதே நேரம் இதால் எத்தனையோ பேர் சிறைகள்ல நடந்திருக்குது. சிறைகள்ல போய் பேசுறார். உண்மையில அந்த வாழ்க்கையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த செய்தி மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. உண்மையில இட் டச் த ஹார்ட். அருமையாக சொன்னீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த இத்தகைய ஒரு சிறப்பான அருமையான புத்தகம் நீங்கள் இப்போ அமேசானில் கூட பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவர்களுடன் தொடர்பு நீங்கள் பெற்றுக்கொண்டால் $10 இந்த அரிய பொக்கிஷம் உங்களோட கைகளிலே இருக்கும். அடுத்த கல்வி நாங்கள் செல்ல போகிறோம். அதாவது நூல் வெளியீடுன்னு சொல்லுகிறீர்கள். இதற்கான ஒரு இடம் எடுத்து நூல் வெளியீடு செய்யலாம், அல்லது இப்ப இருக்குதானே ஊடகங்கள் வாயிலாக நீங்கள் இதை விற்பனை செய்யலாம். எந்த வழிய முறைகளை நீங்கள் கையாளுகிறீர்கள், நீங்கள் சொல்லுங்க. So இந்த சண்டே February 26 3 மணி தொடக்கம் 4 மணி மட்டும் கனேடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பில்டிங், அதுல we are having this அங்க some special speakers இங்க தமிழ் speakers வருவினம். It will be a fun event. டைமுக்கு தொடங்கி டைமுக்கு முடிப்போம். So we'll be 1.5 hours எல்லாம் முடியும். So everyone is welcome to come and see. வந்து பாருங்கோ, கேளுங்கோ, என்ஜாய் பண்ணுங்க. நல்ல ஒரு விடயத்தை சொன்னீர்கள் சகோதரி. அதாவது ஜானகி, பொதுவாக தமிழர்களுடைய முடிஞ்ச யாரையும் குறை சொல்ல சொல்ல 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பம்னா 7 மணிக்கும் தொடங்க மாட்டோம். அப்படி அவர்கள் சரியா 7 மணிக்கு சொல்ல எங்களுக்கு 7 மணிக்கு வர மாட்டோம். நீங்க சொன்ன போல அதுதான் ஒழுக்கம், வெரி இம்பார்ட்டன்ட். ஒழுக்கம், டைம் என்ன டைம். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் ஒரு அருமையான பொக்கிஷத்தை தேடி சென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களோட முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்திக் கொண்டு, சரி, அடுத்த ஒரு கேள்வி. 19 நாடுகளில் ஏற்கனவே இந்த நூல் வெளியிடப்பட்டதாக அறிகிறேன். இன்னொரு நாட்டில் அந்த நாட்டினுடைய அதிபர் அல்லது பிரதமர் கலந்து கொண்டு சிறப்பித்ததாக அறிகிறேன். இது பற்றி சொல்லுங்க. சோ இது 19 நாடுகள்ல நாங்க என்னென்று ரீச் பண்ணோம்ன்றா விக்கிபீடியா டேட்டால இது பார்த்தேன். எங்கெங்கெல்லாம் ஆக்கள் இருக்கணும், அங்க வாலண்டியர்ஸ கண்டுபிடிச்சு எல்லாரும் இணைஞ்சு இந்த ப்ரோக்ராம இந்த ப்ராஜெக்ட செய்யறோம், டிஸ்ட்ரிபியூஷனை செய்யறோம். த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங், இது த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னண்டா, இந்த புத்தகம் மெடகாஸ்கர்ல நவம்பர்ல அதுல பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து இந்த புத்தகத்தை பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல வாசிக்கிறதுக்கும் ஸ்கவுட்ஸுக்கும் இது ஒரு ப்ரோக்ராமா
அவங்க சைன் பண்ண மெமராண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க, அதை சைன் பண்ணி அதை செய்தது. ஃபார் மீ இது பிள்ளையில தான் சேர்றது. ஏனென்றால் இப்ப people are children are not connected to themselves. They are not connected. They need this to connect to themselves. எங்கட own power அறியறதுக்கு they need to know. இது ஒரு one of the many ways, and they are being used. If you can use this for this, well and good. So எனக்கு விருப்பமான சாரம் நடந்திருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு இந்த புத்தகம் போச்சேருது, மெசேஜ் போச்சேருது. நீங்கள் தான் பவர்ஃபுல் பர்சன். சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி. ஜசோ சொல்லுங்க. முக்கியமான கேள்வி, எந்த அளவிற்கு இந்த புத்தகம் உங்களை மாற்றி இருக்கிறது அல்லது உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது? தாக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு அத்தியாயமும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்றாலும் நான் 1-2 உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன்னிப்பு, forgiveness. மன்னிப்பு என்பது எல்லாருக்கும் நாங்கள் அந்த சொல்லை கனதரம் கேட்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த மன்னிப்பு என்பதை பிரேம்ராவாட் அவர்கள் இன்னொரு கண்ணோட்டத்திலே பார்க்கின்றார். அவர் எழுதிய புத்தகத்தின் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். மன்னிப்பு பற்றிய வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம். குறிப்பாக உங்களுக்கும் நீங்கள் அன்பு செலுத்துபவர்களுக்கும் பெரும் தீங்கு இழைக்கப்பட்டால் அதனால் உருவாகும் ஆத்திரத்திலிருந்து மன்னிப்பு வழங்குவதற்கான பாதை மிக கஷ்டமானதாக இருக்கலாம். மன்னிப்பு என்பதை மற்றவர்கள் நமக்கு இழைத்த தீங்கை கோழைத்தனமாக ஏற்றுக்கொள்வது என்று பார்க்காமல் வேதனையில் இருந்து நம்மை விடுவிப்பதற்கான ஒரு தைரியமான வழி என்று நோக்கினால் ஒரு முக்கியமான திருப்பத்தை காணலாம். மன்னிப்பு என்பது நடைபெற்ற செயல் நம்மை தொடர்ந்து பாதிக்காதிருக்க அச்செயலுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை துண்டிப்பதாகும். போர்களில் இருந்து தப்பி பிழைத்த பலரை அவர் எழுதுறார், நான் சந்தித்திருக்கிறேன். அவர்களில் சிலரின் கதைகள் என்னை கண்கலங்க வைத்தன. போர்களில் கொல்லப்பட்டவர்களின் மகன்களும் மகள்களும் தமது இதயங்களில் பழிவாங்கு வண்ணத்துடன் வளரக்கூடும் என்பதை நான் அறிவேன். இத்தகைய வேதனை அளிக்கும் சம்பவங்கள் காரணமாக நாம் சுமந்து செல்லும் உணர்வுகளிலிருந்து விடுபடுவது ஒருபோதும் எளிதானதல்ல. ஆனால் நான் பாதிக்கப்பட்டவன் என்ற நிலையிலிருந்து சற்று விலகும் போது வேதனையின் பாதிப்பிலிருந்து தப்புவதற்கான முதல் அடியை நாம் எடுத்து வைக்கின்றோம். அதே நேரம் இன்னொரு அத்தியாயம் உன்னையே நீ அறிவாய். இப்ப நாங்க நீ யாருன்னு கேட்டால் எங்களுக்கு நாங்க என்ன சொல்லுவோம், என்ற பெயர் இது, நான் இந்த தொழில் செய்யறேன், இந்த இடத்துல இருக்கிறேன், இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள். அவ்வாறுதான் கொஞ்சம் சிந்திப்போம், நீ யார் என்று கேட்டா அதுக்கும் அவருடைய சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புவேன். ஒரு எகிப்து நகரத்துல லக்சர் கோயில் என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த கல்வெட்டினாலே அந்த நகர் மிகவும் புகழ் வாய்ந்தது. அது என்ன எழுதப்பட்டிருந்தா தெரியுமா? மனிதா உன்னையே நீ அறிந்து கொள், அப்போது தெய்வங்களை நீ அறிந்து கொள்வாய் என்று பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டில் உன் வரலாற்றை அறிந்து கொள், அல்லது உன் கலாச்சாரத்தை அறிந்து கொள், அல்லது உன் சமூகத்தை அறிந்து கொள் என குறிப்பிடப்படவில்லை. உன்னையே நீ அறிவாய் என்ற கூற்று தெளிவாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. உன்னையே நீ அறிவாயா? இந்த கேள்வியை நான் மக்களிடம் கேட்கும் போது பெரும்பாலான மக்கள் புன்னகைத்தபடி ஒருவேளை இருக்கலாம் அல்லது நிச்சயமாக சொல்ல தெரியவில்லையே என்று ஏதோ ஒரு பதிலை அளிப்பார்கள். நீ யார்? இது பதிலளிப்பதற்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு எளிமையான கேள்வி. ஏனெனில் பொதுவாக நாம் உணர்வுகளை விட வார்த்தைகளால்தான் பதிலளிக்க முயற்சிக்கிறோம். நீங்கள் எதுவாக இல்லை என்று பலர் சொல்வார்கள். நீங்கள் எதுவாக இருக்கிறீர்கள் என்பதை
அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவுவதற்கு நான் இருக்கிறேன். பலர் உங்களிடம் குறைகள் பற்றி உங்களிடம் கூறுவார்கள், ஆனால் உங்களிடம் நிறைய அனைத்தையும் கூறுவதற்கு நான் இங்கு இருக்கிறேன். தன்னை அறிவதே விவேகத்தின் ஆரம்பம் என்று கூறுகிறார். சொல்லிக் கொண்டு போனால் இந்த 352 பக்கங்களிலேயுமே முத்துக்கள் இருக்கின்றது. ஆகையினால நான் இத்துடன் எனக்கு ஏற்பட்ட தாக்கம், இன்னொன்று எனது வாழ்க்கையில அமைதியை கடைபிடிக்க கூடியதாக இருக்கின்றது. எந்த சூழ்நிலையிலும் எனது அனுபவம் ஒளியால கொந்தளித்து கொண்டிருக்கும். பல கஷ்டங்களை நான் நேரிட வேண்டிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டது. ஆனால் மனத்தின் ஆழத்திலே ஒரு இடத்துல அமைதியான ஒரு இடம் இருக்கு என்பதை கண்டுபிடித்து விட்டேன். அப்ப அது தான் எனக்கு கிடைத்த பெரிய வெற்றி. வெற்றி கண்டுகொள்ளும். நன்றி சகோதரி யசோ சின்னதரி அவர்களே. நீங்கள் வருகின்ற பொழுது இருப்பவர்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பவர்கள் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதே போல உங்களுக்குள்ள மாற்றது நீங்க சொன்ன அந்த வசனம் சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்கார், உன்னை நீ எண்ணிப்பேன். அருமையான ஒரு வசனம். நீ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று அறிவிழந்து தடமாற்றம் அடைய வேண்டாம். இவர் சொன்னாலும் இயல்பான பகுத்தறிவால் எண்ணிப்பார். அதை அழகாக இவர் சொல்லியிருக்கிறார் நூலிலே. ஒவ்வொருவரும் இப்படி சிந்தித்தால் உலகமே அமைதியாக மாறிவிடும். சரி, இப்பொழுது பவானியிடம் திரும்ப வருகின்றோம். எந்த அளவிற்கு தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த நூல் சென்று அடைந்திருக்கின்றது? எவ்வளவு தூரம் வரவேற்பை பெறுது? மூவரும் பெரும் தேவிகள் போல இருக்கிறீர்கள். இதற்கு நீங்கள் ஆங்கிலத்திலும் பதில் சொல்லலாம், தமிழிலும் சொல்லலாம். இது நானே பதில் சொல்றேன். நான் தான் ஸ்டாட்டிஸ்டிஷியன், இதுல நான் தான் அக்கௌண்டன்ட். நீங்க இது நாங்க 19 நாடுகள்ல செய்யறபடியா நான் இது ஒரு மேஜிக்கல் ஜேர்னியா தான் நான் சொல்றேன். புத்தகம் மேஜிக் இது. சோ எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண இல்ல. இந்த புத்தகத்தை பிரின்சிபலுக்கு கொடுக்க போய் டீச்சர்ஸ், கொஞ்சம் வாலண்டியர் டீச்சர்ஸ் கொண்டு போக, அவ பிரின்சிபல் அதை பார்த்துட்டு அவருக்கு இம்பாக்ட் பண்ணோன்னு அவ சொல்லிச்சு, இல்ல எங்க ஸ்கூல்ல வந்து ரீடிங் செஷன் வையுங்கோ, பிள்ளைகளுக்கு வாசியுங்கோ. அப்படி இந்த புத்தகம் தண்டவாளே போய் கொண்டிருக்குது. சோ இது ஒரு 70 கண்ட்ரி 82 ஸ்கூல்ஸுக்கு போயிட்டு இப்ப ஸ்ரீலங்கால போனீங்கன்னா கொழும்பு, யாழ்ப்பாணம், மற்ற எல்லா இடங்களையும் போயிட்டுது. சோ இது அது மட்டும் இல்ல, இப்ப அசோசியேஷன்ஸ் நாங்கள் இங்க கனடால யசோகாவில் நாங்க ஒரு அசோசியேஷனை போய் ரீட் பண்ண போனோம். நாங்க பிராம்டன் சீனியர் சென்டர்ல அவைக்கு அது பிடிச்சபடியா நாங்கள் இதை கண்டினியூ பண்ணக்கூடியது. அதுக்காக இப்ப 4-5 அசோசியேஷன் வருது. அதை கேள்விப்பட்டு வசந்தம் வசந்தம் அதே நேரம் எகிங்டன் அண்ட் பர்ச்மன்ல ஒரு சீனியர் அசோசியேஷன். அதே நேரம் இந்த புத்தகத்தை நான் யாரென்று இப்பொழுது கூற விரும்பவில்லை. இந்த புத்தகத்தை முழுதாக வாசித்த ஒரு மீடியா மதிப்புக்குரியவர் இதை ஆடியோ செய்ய வேண்டும், எங்கள் மக்களை இதை சென்று அடைய வேண்டும் என்று முன்வந்திருக்கின்றார். எப்படியும் இது எல்லாரையும் செய்து அடைய வேண்டும். ஏனென்றால் இது சமயமோ இல்லாட்டி எதையும் கட்டுப்பட்டதில்லை. அந்த அழகு, அந்த அமைதி அது எங்களுக்குள் இருக்கின்றது என்று அறிந்தால் மிச்சம் இலகுவான வாழ்க்கையாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். நெருப்பு போல பரவுது, அந்த ஃபீலிங் எனக்கு இருக்குது. அருமையாக சொன்னீர்கள். அதாவது நல்ல விஷயம் எல்லாரையும் சென்றடையும். நாங்கள் கூட இந்த சிறப்பு சந்திப்பு உடனடியாக சகோதரி பவானி கேட்டவுடன் எந்த மறுப்பும் இல்லாமல் நிச்சயமாக உங்களுக்கு தரணும் சொல்ல ஒரு காரணம் சொல்லுங்கள். நான் ஒரு விஷயம் சொன்னதா, இந்த புத்தகத்தின் நூலாசிரியர் இருக்கிறார் தானே பிரேம் ராவத், அவர் இந்த கருத்துக்களை செயல்முறையில நடைமுறைப்படுத்துவதற்காக அமைதி பாடத்திட்டம் பீஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் என்ற கருத்தரங்கொன்றை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார். என்னோட வாசித்து போட்டு போய் பிரயோசனம் இல்லை. அப்ப அந்த பயிலரங்கம் போல அதில் அமைதி, உள்வலிமை, தெளிவு, தன்னைத்தானே அறிதல், பாராட்டுதல், மதிப்பாக போன்ற கருத்துக்களை வீடியோ மூலம் தமிழ் மொழியில நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். அதனாலும் சிலர் பயனடைந்திருக்கிறார்கள். ஆனால் சில நிமிடங்களில இது உலகம் முழுக்க இந்த அமைதி கல்வி திட்டம் எவ்வளவுத்துக்கு வெற்றிகரமாக நடைபெறுகின்றது என்று கூறுவதற்கு நேரம் போதாது.
நன்றி. சிறப்பாக சொல்லியிருந்தீர்கள். அதாவது நான் எப்பொழுதும் சொல்லுவேன் போல ஒரு நல்ல விடயம் இலவாக மக்களை சென்றடையும். நாங்கள் பொய் புரட்டுகள் தான் நின்று மற்ற நீங்க சொன்ன மாதிரி எங்களை சுற்றி வரம்புகள் இல்லை. சமயம், சாதி, இனம், மதம், மொழி எந்த வரம்புகளும் இல்லாம மனித நேயத்தோடு மனித நேயத்தை அடிக்கோளாக கொண்டு உருவாக்கப்பட்டது. நீங்க சொன்ன 40 ஆண்டுகளுக்கு மேலாக 7 வயதிலிருந்தே தன்னுடைய உரையாற்றலினால் தன்னுடைய பேச்சு திறனால் பலரை வழிகாட்டி இருக்கின்ற அந்த அனுபவமும் ஒத்திரையாக பதிந்து இந்த அருமையான நூல் எங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை பவானி, நீங்கள் பல முயற்சிகளை செய்கிறீர்கள். 19 நாள் 80க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் எல்லாம் இப்பொழுது பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கனடாவிலே இதற்குரிய வரவேற்பு எப்படி இருக்கிறது? கனடாவில் இப்ப ஆல்ரெடி இருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சில முதியோர நடந்து போய் பண்றது. மற்றது சில நாங்க இப்ப 1000 புத்தகம் தான் ஆர்டர் பண்ணிருந்தாங்க. இப்ப நாங்கள் அத கூட ஆர்டர் பண்ண வேண்டியதா போது நம்ம ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். நோவா ஸ்கோஷியால யாரோ கேட்டு புத்தகம் அனுப்பிட்டான், அவங்க அங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ கிபெக்கு போகுது, ஒட்டோவாக்கு போகுது. சோ டிஃப்ரெண்ட் எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கணுமோ வெங்கூவருக்கு போயிருக்கு, மோன்ட்ரியல் போயிட்டு அங்க ஒரு குரூப் அதுக்கு அங்க செய்யறாங்க. சோ இது எல்லாரும் போயிட்டு இப்ப ஆங்கிலத்துல வந்த போது அந்த பரவலாக எல்லா இடம் போய் போனதானே, எல்லா ப்ரொஃபன்ஸும் போனது. இப்ப தமிழ்ல என்ன ஆல்ரெடி நாங்க இப்ப எனக்கு ஆங்கிலம் நான் படிச்சபடியா திரும்ப நான் தமிழுக்கும் அது நான் எனக்கு தமிழ்ல வாசிப்படியாக்களை கொடுக்குறேன் இல்லையா. அப்ப அதுவே முதல்ல எங்களுக்கு விதை போடப்பட்டுட்டது. இப்ப ஈஸியா தமிழ் யூஸ் பண்ணது. இத மொழிபெயர்ப்பதற்கு ஒரு பெரிய டீம் இருந்தது எல்லா நாடுகள்ல இருந்து. அதுல என்னுடைய ஒரு சிறிய பங்கும் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அளிக்கப்பட்டது. அதனால அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். நல்ல அருமையான விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலில் வருகின்ற பொழுது முதல் முறையாக இன்றுதான் தொலைக்காட்சியில தன்னுடைய திருமுகத்தை காண்பிக்கிறார் சகோதரி அசோக் சின்னத்திலே. நானும் கேட்டாலும் 30 வருடமா அவர் நன்கு அறிந்தவன். நான் பொது இடத்துல 10 வருடம் இருப்பேன். மேடையில நான் அவரை பார்த்ததே இல்லை. அவை இப்போ பேசுகின்ற பொழுது மிக தெளிவாக அருமையாக சொன்னீங்க. நிறைவாக நாங்கள் தனித்தனியாக இந்த கேள்வி கேட்கிறேன். இதை மக்கள் எங்களுடைய யுகம் தொலைக்காட்சி, யுகம் முகநூல், யுகம் டிக்டாக், யுகம் யூடியூப் சேனல் வழியாக பார்க்கிறார்கள். பார்த்து கொண்டிருந்த உறவுகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடியதாக தனித்தனியாக நீங்க சொல்ல உண்டா இதை சொல்லிட்டீங்க, மூவரும் தனித்தனியாக சொல்லலாம். உள்ளத்தின் குரலை கேட்கின்ற போது இதனை தருகின்றது அல்லது இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கின்ற நாங்க பார்க்கின்ற போது தெளிவு, ஊக்கம், விளக்கம், ஒரு விடுதலை கூட தருகின்றான்னு சொல்லலாம். இரண்டாவது பிரேம்ராவட்டின் மெசேஜ், ஆயுள்கான தண்டனை பெற்ற ஒருவர் நான் அமைதியாக விடுதலை பெற்றிருக்கின்றேன் சொன்னால் அதை விட இன்னொரு நிகழ்ச்சி, இன்னொரு விடயத்தை யாரால கொடுக்க முடியும்? அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அது சாட்சியாக இருக்கின்றது இல்லையா? அப்ப எங்களுக்குள்ளே வெற்றி பார்ப்பவர் உண்மையில நான் யார் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இந்த புத்தகத்தை நாங்க படிக்கிற போது உங்களுக்கு அந்த ஒரு சாத்தியத்தை தருகின்றது. 2 சுவருக்குள்ள நாங்கள் வாழ்கின்றோம். ஒரு சுவருக்குள்ள வாழ்ந்திருக்கிறோம், ஒரு சுவருக்குள்ள போக போறோம். அதாவது ஒரு முதல் மூச்சு எடுத்திருக்கின்றோம், இறுதி மூச்சு கொண்டு நடக்க இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த இடையில இருப்பதுதான் வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கையில நாங்கள் இந்த உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்ல, இந்த காலம் அந்த முதல் மூச்சு இறுதி மூச்சுன்றது இந்த ஓட்டம், உயிர் ஓட்டத்துல நாங்கள் பார்க்கிற போது இந்த வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு தெளிவை தருகின்ற இந்த புத்தகம். நாங்கள் எதுவோ செய்கின்றோம், நாங்கள் வெற்றி என்று சொன்னா அதுக்கு ஒரு ஒரு மைல்கல் வைப்பாங்க, ஓகே இதுதான் வெற்றி என்று. ஆனா அந்த வெற்றியை அடைந்த கணம் நாங்கள் அந்த வெற்றியில சஞ்சரிக்கிறோமான்னு சொன்னா இல்லை, வாட் இஸ் நெக்ஸ்ட் பாயிரம் இல்லையா? அப்ப எங்களுக்கு அந்த வெற்றியில கூட எங்களால அப்ப ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமாண்டா இல்ல. அல்லது ஒரு ரீச் நாங்க எடுத்துட்டோம், ஓகே இவ்வளவு நான் பணம் இருந்தா நான் பணக்காரன், அல்லது இவ்வளவு இருந்தா நான் ஃபேமஸ் சொன்னா அதுலயாவது நாங்க திருப்தி படுறோமாண்டா அதுவும் இல்ல. அப்ப எங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம், என்ன லைஃப்ல என்ன போய் கொண்டிருக்குது, என்ன காரணம் இதுக்கெல்லாம்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையின் நோக்கம் என்ன
அப்ப இந்த புத்தகம் என்னத்தை தருகின்றது? யாரா இருந்தாலும் எங்கட சூசைடல் நீ போய்கொண்டிருக்கு இல்லையா, இளம் பிள்ளைகள் அது என்னத்த சொல்றது, இழந்த பெற்றோரை பாக்குற போதுதான் தெரியும் அந்த வேதனை இல்லையா. அவ்வளவு அந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்படவில்லை. சாதாரண விஷயம் என்ன வேல்யூ உண்டு வாழ்க்கையில, என்னத்த நீ எதை பெருமதியா கொடுக்குற, என்னத்த கொண்டு போற, என்ன வாழ்க்கையில நீ கற்றுக்கொள்றன்றதுதான் எங்களோட ஸ்கூல் சிஸ்டமும் சொல்லிட்டு செய்த எங்களுக்கு அது கொடுக்குதாண்டா இல்ல. ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்குறதா நாளாந்து அப்படி அங்க இருந்த நாங்க டிசிப்ளின் கூட அதுவும் இங்க இல்லாம இருக்குது இல்லையா. ஒரு சுதந்திரம் என்ற முறைக்குள்ள இப்ப நிறைய விஷயங்கள் நாங்கள் மிஸ்ஸிங் பாயிண்டாக போய் கொண்டிருக்கிறபடியா இந்த புத்தகம் சாதாரணமா ஒரு சின்ன சின்ன துளியாகவே கொடுத்து கொண்டு போகிறது. இந்த புத்தகத்தில் நாங்க படிக்கின்ற ஒவ்வொரு பற்றி எங்களை பற்றி தான் நாங்க படிக்கிறோம். முதல்ல காந்தி சொன்னாரு இல்லையா, உலகத்தை திருத்த மாட்டா நம்ம என்ன திருத்தி கொள்ளணும்னு சொன்ன மாதிரி எங்களை நாங்க பார்க்க வேண்டியிருக்கிறது. எனது அமைதி, எனது சந்தோஷம், எனது நிறைவு என்று நாங்க சொல்லுகின்ற போது அது என்ன பெரிய விஷயமே இல்லை. பி இந்த மொமெண்ட். என்னால் இந்த கணத்துல இருக்க முடியுமா? ஜஸ்ட் டான்ஸ் இந்த மொமெண்ட். என்னால் இந்த கணத்துக்கு நடனம் ஆட முடியுமா? இல்ல ஏன்னு சொன்னா இந்த கணம் எப்படி போகின்றது? மொமெண்ட் பை மொமெண்ட். ஒரு கணமா தான் போய்கிட்டு. நாளை கண்டு ஓடி வந்து குதிக்கவும் இல்லை, நேற்றுன்றது துள்ளி பாய்ஞ்சு போகவும் இல்லை. ஒவ்வொரு கணம் தான். எந்த தரத்துல யார் இருந்தாலும் கணம் மட்டும்தான் எங்களோட கையில இருக்கின்ற ஒரு விஷயம். என்னால அது கேப்சர் பண்ண முடியுமான்னு சொன்னா எஸ், இந்த புத்தகம் அதுக்கான சாத்தியத்தை தருகின்றது. அப்ப எனக்கு அந்த சாத்தியம் தருகின்றேன்னு சொன்னா நான் இந்த புத்தகத்தை ஜஸ்ட் ஒரு வசனமாக எழுத்து இல்லை. இந்த புத்தகம் உண்மையை நான் சொல்ல போனா நான் படிக்கின்ற போது இந்த புத்தகத்துல எழுத்து பார்க்கல, என்னோட உணர்வோடு அது வருகின்றது. என்னை அந்த புத்தகம் தன்னோட கொண்டு போகின்றது. அப்ப நான் அந்த புத்தகத்தோட பயணிக்கின்ற போது எனக்குள்ள ஏதோ ஒன்று விரிந்து கொண்டு போகுது, எனக்குள்ள ஏதோ ஒன்று விளங்கி கொண்டு போகின்றது. எனக்கு தெரியவில்லை நான் எங்க கொண்டு போகணும். அவ்வளவு தெளிவு, அவ்வளவு விளக்கம், அவ்வளவு தூரம் என்ன இழுத்து கொண்டு போகின்ற, என்ன ஈர்ப்பு இதுக்கு இருக்கின்றா, என்ன பெட்டி கதைக்கின்றது. நாங்கள் ஏன் பாடுபடுகின்றோம்? எனக்கு புகழ் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு பாசம் வேணும், எனக்கு காதல் வேணும், எனக்கு அன்பு வேணும்ன்ற எனக்கு நான் போய்கொண்டிருக்கிறோம். ஆனா அது என்னொரு விதமா போறபடி, அந்த பாத பிள்ளையா போறபடியாத்தான் எங்களுக்கு விளங்காம இருக்கின்றது. ஆனா இந்த புத்தகம் விலகி கொள்கிறது. ஒவ்வொரு அடியும் நாங்க எடுத்து வைக்கிற போதும் எங்களுக்கு சொல்லவில்லை துன்பம் வராது, கஷ்டம் வராது, தோல்வி இல்ல, ஏமாட்டம் இல்லைன்னு எதுவுமே இந்த புத்தகம் சொல்லவில்லை, நானும் படித்தவரை நானும் சொல்லவில்லை, என்னுடைய அனுபவம் சொல்லவில்லை. ஆனாலும் எந்த கஷ்டம் இருந்தாலும், அந்த இரைச்சல் இருந்தாலும் 2 காலம் நாங்க கொத்தலாம். ஒரு இரைச்சல் நடக்கிற போது 2 காலம் கொத்தலாம். அதுக்கு பிறகு இந்த 2 காலக்கிடையிலும் ஒரு இரைச்சல் இருக்குது இல்லையா. சில நேரங்களில் சில டீனேஜர்ஸ் வந்து தலைவனியா நோ டோன்ட் கோ வே, டோன்ட் டிஸ்டர்ப் மீ கத்துவார்கள் இல்லையா. அங்க பிரச்சனை வழியில அந்த அம்மா அப்பா கொடுக்க இல்ல, அதுக்குள்ள 2 காதுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா அவர் அந்த இறைச்சலை தான் சொல்லுவார். அப்ப அந்த இறைச்சலை நீக்குவது எப்படின்னு சொன்னா நிச்சயமா எங்களுக்கு ஒரு டூல் வேணும், ஒரு வழிகாட்டி வேணும். அந்த டூல் ஒரு வழிகாட்டியா தான் இந்த புத்தகம் கொண்டு போகணும்னு நான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இத கையில நாங்க எடுக்கிற போது என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை அடுக்கணும். நான் பிரைவேசிட்டில இருந்தே ஆக வேணும். நாங்க விலகாலம் என்ன செய்யறோம், நாம் சாதாரணமா இலங்கையில பார்த்த வேண்டாம், அம்மா கல்யாணம் கட்டி பேரப்பிள்ளை வந்தாலும் அம்மா பிள்ளைய பார்ப்பேன். ஏன்னா நாங்க பிள்ளையோ எங்களுக்கு எவ்வளவுதான் வளர்ந்தாலும் பிள்ளையாவே நாங்க பார்த்துக்கொண்டு அவைய நாங்க ஸ்பூன் ஃபீட் பண்ணிக்கொண்டே இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி அதே போல நாங்க அப்படி பார்த்துட்டு பிள்ளைகளை உலகத்துக்கு விடைக்குள்ள பிள்ளைகள் தவிச்சு போறாங்க. அதாவது தெரியல எங்க போகுது, எப்படி கொண்டு வர்றது, எப்படி தங்களை பாக்குறது, என்ன நடக்குதுன்றதை விளங்கிக் கொள்றதே சில பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்குது. அந்த வகையில இந்த புத்தகம் ஒரு வாழ்க்கை பயணம், அதை அனுபவித்து இன்பட்டு செல்வதற்கு இது ஒரு சாத்தியத்தை தருகின்றது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இந்த புத்தகத்தை பற்றி நான் அறிந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு பிரபல சட்டத்தரணி, 40 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி மண்ணிலே கோலோச்சி ஒருவர். அவர் இப்பொழுது மிக அமைதியான ஒரு வாழ்க்கை. நான் உண்டு, என்னுடைய கூழ் உண்டு, அவர் சிறிய ஒரு கொண்டமேனி வயது ஒன்று வாங்கி அதை அமைதியா தன்னை ஒடுக்கி கொள்ளுவேன். என்ன சொல்லுகிறேன் என்றால், பட்டினத்தர்கள் ஒரு பாடலை அழகாக சொல்லுவேன். ஆவியோடு காயம் அழிந்தாலும் மேதினியில் பாவி என்று நாமம் படையாதே, மேவிய சீர் வித்தாரம் 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 திரு பேங்க் பேலன்ஸ் கோடி மாடி வீடு எல்லாம் இருக்கும், அதெல்லாம் உழப்போல். ஆவியோடு காயம் அழிந்தாலும் மேதினில் பாவி என்று நாமம் படியாதே, மேவிய சீர் வித்தாரமும் திருவும் வேண்டாம் மழை நெஞ்சே செத்தாரை போல திரி. அதாவது நீங்கள் உங்களை ஒடுக்க உங்களுடைய புகழ் வளரும். பைபிளில் அழகாக சொல்லப்படுவான், தன்னை தாழ்த்துபவன் உயர்த்தப்படுவான்,
என்கிறது பயம். அதே போல இந்த சகோதரி சட்டத்தரணி அவர்களும் இப்ப எல்லாம் ஒதுக்கி எல்லாரும் பொறுப்புகளை நல்ல தாயாக பிள்ளைகளை அம்மாளாச்சரி யாரையும் சொல்லி சத்தியம் பண்ணி சொல்றேன். ஆனா நடைமுறை சாத்தியம் இந்த புத்தகத்துடைய வெற்றி என்னன்னா அவ்வளவு ஒரு கற்று தேர்ந்த ஒருவர் தன்னை ஒடுக்கி கொண்டு நான் இப்ப மகிழ்ச்சியாக முந்தி இருந்த விட போறவர்களே அவனுடைய வாழ்க்கை அரவாசி கழிச்சிட்டு வீட்டை போறது வேலையாக போற வீட்டை போற ஓடி ஓடி வாழ்க்கையை கழிச்சிட்டு இப்ப நிம்மதியா அமைதியா இந்த புத்தகத்தை சொன்ன போல உள்ளத்தின் கதவு குரல் கேட்டு அமைதியாக வாழ்கிறேன் நான். இந்த புத்தகம் தான் இந்த புத்தகத்துக்கு கிடைத்த பெருமையும் வெற்றியும் தான் இந்த புத்தகத்துல இந்த சட்டத்தினுடைய வாழ்க்கையை ஒரு அடையாளமாக தெரியும். நான் சொன்ன தெரியாது. வெரி குட். உண்மையில அந்த அந்த பதத்தை தான் நான் பாவிக்க இருந்த நான் என்னுடைய வாழ்க்கையே இந்த புத்தகத்திலிருந்து எனக்கு கிடைத்த அந்த கொடையினாலதான் நடத்தக்கூடியதா இருந்தது, நடத்தி கொண்டிருக்கிறேன். பாட்டு எங்களுக்கு பிடிச்சா பக்கத்துல காரணம்டா ஒல்லியுமா கூட்டி கிளாஸுக்கு இறக்கி விடுறோம் என்ன. அது மாதிரி இந்த செய்தி எனக்கு சந்தோஷமா இருக்குது. அப்ப அதை பயிர வேண்டும் என்றபடியா தான் இது கேட்கும் பொழுது வந்து நான் சட்டத்தையும் உங்களுக்கு தெரியுமா தொல்லை தொடங்க நான் தெரிய யாரை பத்தி கேட்குறீங்க கடைசி அந்த கொண்டோ சொன்ன மற்றது தெளிவு மனசுல இருக்கும் பொழுது நாங்கள் முடிவுகளை சரியா எடுக்க. அப்ப அந்த தெளிவு வாரதுக்கு முதல் மற்ற சத்தங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டி போக்கஸ் இருக்க வேண்டும். அப்ப ஒரு டிசிஷன் எடுக்க சொல்லும் பொழுது முதல் அமைதியா இருந்து தெளிவை ஏற்படுத்திட்டு எடுக்கிற முடிவு ஒரு நாளும் கிடைக்காது. எங்க நான் முடிவு தெளிவில்லாமல் எடுத்தனோ ஒரு நாளும் அது வெற்றி பெற்றதில்லை என்பதை என்னுடைய அழகாது. இதுக்கு நான் என்னுடைய பாணியை நகைச்சுவையாக ஒரு குட்டி கதை பொருத்தமாக சொல்றேன். ஒரு சாமியார பொண்ணு ஆசைப்பட்டேன். அதுக்கு இந்த மண் ஆசை பெண் ஆசை பொண்ணு ஆசையெல்லாம் வேண்டாமப்பா இந்த வாழ்க்கை சுவாமியாரா போயிட்டு காட்டுக்கு போறேன். நட்டு காட்டுக்கு போய் ஒரு மரத்துக்கு துண்டை வச்சுட்டு இருந்தேன். கடவுளை போடுறேன். சரிங்க அழகான சலைக்கோடு சத்துக்கு சாமியார் பார்த்தேன். இந்த காட்டுக்கு சலைக்கோடு பார்த்தேன். அழகான பெண் நடந்து போறேன். பார்த்தேன் இந்த காலத்தை காது நோக்கி பஞ்சாலை உடுப்பி இருந்தேன். இருந்தோட பிறகு பார்த்தேன் வழியால பொம்பளை போகுது. கண்டு ஐயோ பொம்பளை தெரிஞ்சுட்டு எல்லாம் காட்டினேன். மூன்றாவது தான் சாமியார் 2 சத்தம் வரையிலமா வரையிலையும் அப்ப நீங்கள் மனதை அடக்காமல் எந்த புற உறுப்புகளாலும் உங்களுடைய மனதை அடக்க முடியாது. நான் சொல்லி வந்த இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த உலகம்தான் ஹெவன். இங்க இருக்கு எல்லாம் இயற்கை படைக்கப்பட்டிருக்குது. எங்க போறோம் மேலேயோ கீழேயோ இல்லதானே, எல்லாம் இங்க இருக்கு. அதை முற்றாக அனுபவிக்கிறேன். பிக் பாஸ் பார்ப்பேன், சில வேளையில நல்ல பாட்டு கேட்பேன், படம் பார்ப்பேன். ஆனா அதே நேரம் நங்கூரத்தை பிடிச்சிருக்கிறது போல இல்ல. இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட செய்திகளும் அவருடைய உரைகளில இருந்து நான் பெற்றுக்கொண்ட அந்த விவேகமும் அதை கைவிட மாட்டான், மறுபடியும் துளைய மாட்டான். அதான் அழகா வெள்ளம் சொல்றேன். செல்வத்துள் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை நல்ல விஷயங்களை கேட்க வருவீர்கள். கடவுள் 2 சொல்லிகளை சொல்றேன். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய மக்களுக்கு என்ன சொல்ல என்ன நீங்க இதுல பட்டிய கணக்கான வரவு செலவில் உங்களோட வேளாண் எனவே உங்களுடைய பார்வையில் இந்த மெசேஜ் எல்லாருக்கும் நீங்க அவரே சொல்லுவார். You might have heard this message before. இந்த நீங்க சொல்லியிருக்க எல்லாரும் இதுதான் சொல்லிடணும். இவர் ஒரு பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ உங்களுக்கு காட்டுவார். யூ கேன் வே டு ஆக்சஸ் தட். அது மட்டும் இல்ல, எனக்கு இருக்கு ஆசை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு சந்தோஷம் தர்றீங்களோ நிம்மதியை தர்றீங்களோ தேர்ஸ் அன் ஆக்சஸ். அது சொல்றதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறேன். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பற்றி தேவை என்றால் நீங்கள் அன்றைக்கு அன்றைக்கு புக் லான்ச்சுக்கு வரலாம், அல்லது ullatinkural.com என்று வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்க மோ இன்ஃபர்மேஷன். அது உள்ளத்தின் ULLATHINKURAL.com ullatinkural.com. அது போனா மோ இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன வேற என்ன செய்யலாம்னு தெரியல. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் really I mean it. மற்றது நான் என்ன நிறைய செய்யல என்ன நேரடியாக போவதோ இல்லை பார்த்து கொடுப்பேன். மூவரும் உங்களுடைய பங்குக்காக
ஆகவே மீண்டும் உங்களை பார்க்கின்ற பொழுது பெருமையாக இருக்கிறது. பொதுவாக நான் யாரையும் குறை கூற சொல்லவில்லை. எப்ப வெளியும் எப்ப மேக்கப் பண்ணலாம், எப்ப இந்த விழாவுக்கு போகலாம், மேரி எந்த சாரி கொடுக்குற நேற்று அதான் அன்றைக்கு கல்யாணம் கொடுத்தாங்க வந்து வெளியே டிஸ்டே வச்சுதான் உடுப்பு போடுறேன், வச்ச உடுத்தா அந்த கல்யாணம் போடக்கூடாது. அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்தோடு, அதாவது கடவுளை சொல்லி தர எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவது என்பது எனக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் தன் மெய் வருத்த கூடினார். கடவுள் செய்வார், கடவுள் செய்வார், கடவுள் வாழ அப்படி என்ன, நாங்கள் நல்லதை செய்தால் நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டால் அது வெற்றியாக அமையும் என்பதற்கு உள்ளத்தின் குரல் இந்த நூல் வெளியீடு சான்றாக அமைகிறது. எங்கள் சார்பில் யுவம் வானொலி, யுவம் தொலைக்காட்சி, யுவம் ஊடகத்தின் வாயிலாக உங்கள் எல்லோரிடமும் அன்போடு நான் வேண்டுவது அருமையான ஒரு புத்தகம், அனைவரும் பார்த்து பயன்பெற வேண்டிய புத்தகம். நீங்கள் எல்லோரும் வந்து நூல் என்றாலே உங்களுக்கு தெரியும், மேசன் வேலை செய்கிறவர்கள் கையில் கொண்டு வச்சிருக்கோம், கீழே கொண்டு இருக்க ஒரு நூலாக இருந்தால் அது சரியாக கட்ட போற அத்திவாரம் சரியாக இருக்கிற பார்க்கிற கருவி போல இந்த நூல் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து நல்லதை சரியா சீரூட்டி பார்க்கிறோமா எங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆயுதம். அது எல்லோரும் வந்து முன்னி சொன்னது January 26 Sunday, தை மாதம் 26 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இந்த மாதம் இந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லோருக்கும் தெரிந்த 3 மணிலிருந்து 4 நிறைவேறும். ஆக எல்லோரும் வந்து இந்த புத்தகத்தை பெற வேண்டும். கரும்பு தின கூலியா என்று தமிழில் ஒரு வைக்கிறார்கள். கரும்பை கூலியும் தரும் $10 இந்த அருமையான பொக்கிஷமான இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே நிறைவாக நீங்கள் விடைபெறி சொல்வதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? தேங்க்யூ. உங்களுக்கு எங்கள் எல்லோர் சார்பாகவும் பிரேம் ராவர்ட் சார்பாகவும் எங்களது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரவி, அண்ணா, யாரா இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நீங்கள் இன்னும் வளர வேண்டும். எங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். நன்றி நன்றி நன்றி. அன்றைக்கு விழாவில் கூட கதிர வந்து என்ன இருக்க வச்ச நீங்க நன்றி நான் மறக்க மாட்டேன். பவானி நின்றாலாமா எனக்கு தெரியும், உங்களுக்கு உங்களையும் தெரியும். ஆனால் உங்களை விட உங்களுடைய பெற்றோர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு புகழ்பூத்த கல்வி துறையில கோலோச்சிய பேராயர் திருமதி பேராயர் தெரியாது இருக்க முடியாது. ஆகவே மூவருமே இந்த சமூகத்துக்கு மிக பயனுள்ளவர்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பயணம் தொடர வேண்டும். இன்னும் பல பணிகளை நீங்கள் ஆற்ற வேண்டும். எல்லோருக்கும் பொதுவான இறையர்கள் உங்களோடு என்றும் துணை இருக்க வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.